பொன்கரங்களால் இந்த கேக்கை வெட்டி முதல்ல யார் வாங்கினதான் சுகர் கிடக்கு பாய் ஆனாலும் இப்ப செய்து போட்டீங்க பாய் தப்பு பாய் தப்பு அண்ணா கொடுங்க 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் இன்று போல என்றும் வாழ எங்கள் வீட்டு பெருசங்கா வாழை தண்டு போல குளிந்து நிற்கும் எங்கள் வீட்டு பெருசங்கா எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்துருங்க எல்லாரும் கட் பண்ணி கொடுத்துருங்க பாடலாம் சிறப்போடும் அருமையாக தோற்றம் வழங்கிய இந்த அன்புடன் நாஞ்சில் நாட்டு நாயகன் டிஎம்எஸ் அவர்களின் இளைய சகோதரர் அன்பு அண்ணன் லெனின் அண்ணா அவர்களுக்கு எங்களது இதயபூர்வமான வாக்குறுதி கொண்டு பொன்னாடை சஞ்சன் அவர்கள் பொன்னாடையை பெற்றிருக்கிறார்கள் போற்றுவார்கள் கூடி கௌரவிப்பார்கள் எப்படி நான் சொல்லணும் இந்த நிகழ்ச்சியை இத்தனை அற்புதமாக வடிவமைத்து நடத்த வேண்டும் என்பதை அனைத்து அவர்களை ஒருங்கிணைப்பதிலே பங்காற்றியவர் இந்த இசை நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்த மிக முக்கியமான ஒரு அன்புகளின் ஒருவனான அண்ணன் ஃபெரோஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை உள்ளவங்க அதுபோல இந்த நிகழ்ச்சியிலே எங்கள் அன்புகளில் ஒருவராக இருக்கக்கூடிய அற்புதமாக மிகப்பெரிய ஒரு மனசுக்கு சொந்தக்காரர் நம்முடைய மக்கீரன் அவர் நாங்க குலசேகரன் டாக்டர் ஆர்கே அவர்களுடைய அரங்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் குலசேகரன் வரப்போம் ஒரு 10-40 கிலோமீட்டர். அண்ணே டாக்டர் நாளைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படியா நாளை காலையில் 7 மணிக்கு வேணும் சொல்லி காலை எடுத்துக்கிட்டு உடனே எல்லோரையும் ஒருங்கிணைத்து அவர் சொந்த செலவுல பெட்ரோல் போட்டு 6 மணிக்கு சாப்பாடு வாங்கிட்டு அவ்வளவு நல்ல மனசு சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அந்த மக்கீரவர்களை இந்த நேரத்தில் எங்கேயாவது அவர்கள் இந்த பொன்னாடை போட்டி அவருக்கு பெரோசன் அவர்கள் பொன்னாடை கொடுத்து வந்தாங்க. நம்முடைய பெரோசன் அவர்களுக்கு டாக்டர் ஆர்கே அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்கள். அடுத்த இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே இவ்வளவு சிறப்பாக
சிறப்பாக அமைவதற்கு தன்னுடைய உடல் உழைப்பை அத்தனை தூரம் செலவழித்திருக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் சொன்னால் அது சச்சி. உண்மையிலேயே இந்த ஒரு 10-15 நாட்களாக இதற்காக பேனர் அடிக்கிறது, இந்த ஆர்ஜிக்கு அரேஞ்ச் பண்றது, இது எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணிட்டு வேணுனே வாங்கினே நீங்க ராத்திரி மாஜா ஸ்டேஜ்ல எல்லாம் பண்ணிருக்கோம். ஒரு பேச ஒரு மார்க் போயிருக்கேன், ப்ரூஃப் அனுப்பிட்டு இது நல்லா இருக்கா கரெக்டா இருக்கா செக் பண்றது, செக் பண்ணி குவாலிட்டி QC ஆபீசர் மாதிரி நாங்க செக் பண்றதே தவிர இதற்காக உடல் உழைப்பை முழுவதுமாக சிந்தியவர் நம்முடைய அன்பு தம்பி சக்தி அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்திலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாளை பற்றி கவனித்தார்கள். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக எந்த ஒரு நிகழ்ச்சி இதனுடைய தொடக்க புள்ளியாக இருந்து இப்படி ஒரு இசை கொண்டாட்டம் நிகழ்ச்சி இந்த சரணா ஸ்டுடியோவில் நடத்த வேண்டும் என்று முதல் புள்ளியை எங்களுக்கு வைத்தவர் அந்த சகோதரி அனிஷா அவர்கள். அவருடைய அந்த தொடக்க புள்ளிதான் இன்றைக்கு இங்கே வந்து முழு புள்ளியாக மாறியிருக்கிறார். அவரை இந்த நேரத்திலே கௌரவப்படுத்தவில்லை என்று சொன்னால் அது மிகப்பெரிய அநீதியாக. ஆகவே அன்பு சகோதரி அனீஷா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னா, வெளியூர்ல இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சகோதரி அனீஷா அவர்கள். நம்மெல்லாம் பக்கத்துல இருக்கோம், அதை ஊருக்கு ஓடி வந்துருவோம். வெளியூர்ல இருந்து இத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அத்தனை பேரையும் தொலைபேசியிலே அழைத்து அவர்களை வர வைத்து அவர்களிடம் பேச வேண்டிய முறையிலே பேசி அவ்வளவு தொடர்ந்து கொண்டவர் அற்புதமான எங்கள் அன்பு சகோதரி எங்கள் இசை குடும்பத்தின் தலைவி அனீஷா அவர்களுக்கு இந்த பொருளாதார அவர்களுக்கு அவர்கள் அன்போடு இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியம் வந்து கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து இந்த நிகழ்ச்சியை இத்தனை சிறப்பாக்கிய அத்தனை நல்ல உள்ளங்களாகிய உங்களுக்கு நன்றிகளை நேரத்தில் தெரிந்து கொண்டு தொடர்ந்து இசை நிகழ்ச்சி ரசிப்போம். இசையால் வாழ்ந்தார் வாழ்ந்தார்.